ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் மத்ரா டிஎன்பிஎஸ்சி சேனல். பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் அதாவது நான் சொல்லிக் கொடுத்து என்னோடய ஸ்டூடெண்ட், அதாவது என்னோடய தம்பி தான் குரூப் 4 நடந்து முடிந்த குரூப் 4 கவுன்சிலிங்கில் 156 கேள்வி அடித்து ஓவரால் ரேங்க் 716 எடுத்து செகண்ட் டே கவுன்சிலிங்கில் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காரு. அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மள்கிட்ட படித்த ஒரு சில குறிப்பிட்ட மாணவர்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களால எந்த ஷைன் பண்ண முடியலனாலும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போர்ட் மாஸ் சொல்லலாம், பிட் மாஸ்ன்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா பிட் மாஸ்னால் ப்ராக்கெட், ஓங்கிறது அங்கே ஆர்டர்ஸ்னு இருக்கும், இங்கே இண்டிசஸ் பவர்ஸ், அடுத்து டிவிஷன், அடுத்து எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏன்னா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணக்கு பொறுத்த வரைக்குமே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு தான், அப்படி தான் பார்க்கணும். இப்போ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரெண்டாவது டிவிஷன் இருக்குன்னா லெஃப்ட் டு ரைட்டு தான் போகணும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி அது ஒரு பேட்ச். டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஒரு பேட்ச், அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒரு பேட்ச். இதில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதை தான் பண்ணணும். இப்போது அடிஷன் தான் இருக்குது, அதனால் ஃபஸ்ட் அடிஷன் தான் பண்ணணும்னு சொன்னது. லெஃப்ட் டு ரைட்டில் சப்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு இருந்தால் ஃபஸ்ட் சப்ட்ராக்ஷன் தான் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கணக்கில் போவோம். பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை தி ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் 3/4 ப்ளஸ் 1/2 ப்ராக்கெட் டிவிஷன் டிவைடட் பை 5/8 இன்ட்டு 2/3. பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்கெட்லேயே பார்த்திங்கன்னா 3 விதமான ப்ராக்கெட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட், இது ஓப்பன் ப்ராக்கெட், இது ஃப்ளோரல் ப்ராக்கெட்டு, இது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட். இப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு தான், ரெண்டாவது ஃப்ளோரல் ப்ராக்கெட்டு, மூணாவது தான் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும் கணக்குலேயுமே. ஓகே, இப்போ நம்ம கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3/4 ப்ளஸ் 1/2 இருக்குங்களா, இது ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். 3/4 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை 5/8 இன்ட்டு 2/3. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்துக்குவோம். 3/4 1/2 இது கழிச்சு எத்தனை வரும்? 4. இங்கே அப்படியே 3 தான். இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 3 வரும். இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 3, அப்படி 3 தான் வரும். இங்கே இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 2. இப்போ 3/2 3 ப்ளஸ் 2/4, அப்போ 5/4ங்களா? இது 5/4. இந்த ஓப்பன் ப்ராக்கெட் முடிஞ்சிச்சுங்களா? அடுத்து டிவிஷனில் போயிட்டு 5/8 இன்ட்டு 2/3. ஓகேங்களா? இப்போது இது என்ன வரும்? இது டிவைடில் இருக்குதுங்களா? இது மல்டிப்ளிகேஷன் மாறினா இது ஃப்ளிப் ஆகுங்களா? 5/4 இன்ட்டு 8/5. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கிறோம், கேசிஎஃப் ரூல் அந்த ஃபாலோ பண்ணலாம். கேசிஎஃப் டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா இந்த ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணலாம். 5/4 அப்படியே வச்சிங்க, கீப்பு சேஞ்ச். இந்த சைனை ப்ராடக்டாக மாற்றுங்க, இன்ட்டு சேஞ்ச், அது ப்ராடக்டாக மாற்றுங்க. அடுத்தது ஃப்ளிப்புனா இது அப்படியே இது மேலே இது கீழே 5/8ங்களா? இன்ட்டு 2/3. இந்த 5க்கு இந்த 5 அடிபட்டுருங்களா? இந்த 4க்கு இந்த 2 4, அப்போது 4/3 தான் ஆன்சர். பாருங்கள், இந்த 5க்கு 5 அடிபட்டுரும். இந்த 4 இந்த 8 இது 2, இது இன்ட்டு 2/3, அதாவது இங்கே 2 இன்ட்டு 2/3, அப்போ 4/3 தான் ஆன்சர். இப்போது அடுத்த கணக்கு பார்ப்போம். 63 -3 ப்ராக்கெட் -3 -2 -8 -4 டிவிஷன் 3 ஃப்ளோரல் ப்ராக்கெட் 5 ப்ளஸ் -2 -1. ஓகேங்களா? கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்துக்குவோம். இந்த -3ங்களா? இந்த -3 அப்படியே வைங்க. இந்த -3 -2 -8 -10 -14 -14, இது -14, இது ஒரு -3. ஓகேங்களா? இப்போ அதை சிம்பிளை பண்ணுங்கள். 63 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸுங்களா? ப்ளஸ்ஸு 14 இன்ட்டு 3 42. ஓகேங்களா? இது டிவிஷனு. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது பாருங்கள், -2 -1 ரெண்டும் ப்ராக்கெட்டில் இருக்குங்களா? அப்போது ப்ராடக்ட் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, 2 இன்ட்டு 1 2 +2. ஓகேங்களா?
ப்ளஸ் 2 இங்கே 5 இருக்குது 5 ப்ளஸ்ஸு ஓகேங்களா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு 5 இந்த ப்ளஸ் வந்து வெளியே வந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் மாறும் அப்போ 5 + 2 7 அப்போது 3 இன்ட்டு 7 ஓகேங்களா அப்போ 63 மைனஸ் இப்போ டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும் இந்த ப்ராக்கெட் முடிச்சுன்னா 7 21 அப்போது 42 டிவைடட் பை 21 அப்போது 42 பை 21னா 42 பை 21 அடிச்சிங்கன்னா 2 அப்போது 63 மைனஸ் 2 ஈக்குவல் டு 61 அப்போ ஆன்சர் 61 தான் நமக்கு ஓகேங்களா இப்போ அடுத்து இந்த கணக்கு பாருங்கள் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் 5.4 ப்ளஸ் 2.6 டிவைடட் பை 0.5 ப்ளஸ் 2.5 இன்ட்டு 3/5 பாருங்கள் இந்த கணக்கை இது ஓப்பன் ப்ராக்கெட்டுங்களா இதை ரெண்டு கூட்டிங்க ரெண்டு கூட்டினா ஒரு 5 2 7 0.4 0.6 கூட்டினா 1 அப்போது 7 + 1 8 ஓகேங்களா இது 8 டிவைடட் பை 0.5 இது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டுங்களா ப்ளஸ்ஸு இது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டுங்களா இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்போது 2.5 இன்ட்டு 3/5 இது இப்போது இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை இது பண்ணிடலாம் இது அடிச்சிங்கன்னா 2.5 இது 5 அப்போது 2 தடவை வருங்களா அது அப்போது இது 3/2 இதோட வேல்யூ இது 8 0.5 எப்படி எல்லாம் பாருங்கள் 0.5 1/2 நேரங்களா 0.1/2 நேரங்களா அப்போது 8 இது அந்த கேசி எப்படி யூஸ் பண்ணாக்கா நான் வரும் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் 3/2ங்களா இப்போது 8 2 கூட்டினாக்கா 16 ப்ளஸ் 3/2 என்னது 1.5ங்களா அப்போ ஆன்சர் 17.5 இப்போ 17.5 தான் ஆன்சர் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த ரூல் என்னென்னா பிட்மாஸ் ப்ராக்கெட் இண்டிசஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி தானே இருக்குது ஆனால் கண்டிப்பாக நம்ம பண்ண தான் பண்ணுறோம் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எல்லாம் முடிச்சு விடுங்க 4 + 4 8 இன்ட்டு 4 டிவைடட் பை 4 1 இன்ட்டு 4 × 4 16 அப்போ ஆன்சர் பாருங்கள் 16 இன்ட்டு 8 இன்ட்டு 1 16 16 இன்ட்டு 8 இன்ட்டு 1 8 8 இன்ட்டு 16 8 இன்ட்டு 16 128 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிட்மாஸில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் இன்னொரு கிளாஸுமே நான் எடுக்கிறேன் நீ டீட்டெயிலாக சொல்லி தரதில்லை இன்னுமே நான் கணக்கு கொடுத்துருக்கேன் இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு அதாவது ஹோம்ஒர்க்காக இல்லை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஆன்சர்னால் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி மோர் வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்